வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தாமல் விட்டிருந்தால் இன்னும் பல இழப்புகளை சந்தித்திருப்போம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தின் போது பாதுகாப்பு பிரிவினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு குறித்து சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் விளக்கம். அரசின் பாதுகாப்பின் கீழ் இருந்த கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசின் அடிப்படை பொறுப்பு. நீர்கொழும்பு சம்பவத்திற்கு ஐநா வெளியிட்ட தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம். யாழ் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட 60 கைதிகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம். எந்தவித மாற்று கருத்துமின்றி நீதியமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும். முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தெரிவிப்பு. தாயாரின் தகாத உறவால் 2 ஆண்டுகளாக சிறுமிக்கு நேர்ந்த சம்பவம். இதை நாம் வன்மையாக எதிர்க்க வேண்டும். நாமலிடமிருந்து சஜித்திற்கு பறந்த அவசர கடிதம். அதிகரிக்கும் இணையவழி மோசடிகள் குறித்து இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. ரயில் தட்டுப்பாட்டால் வடக்கிற்கான ரயில் சேவைகள் குறைப்பு. வெளியான பயணம் தொடர்பான முழு விவரங்கள். இவ்வாறான செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள இப்போதே எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தின் போது பாதுகாப்பு பிரிவினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு குறித்து சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார் விளக்கம் அளித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சிறை கைதிகள் சிறைச்சாலையின் முதலாவது இரும்பு கதவை உடைத்து கொண்டு மரக்கதவு அருகில் வரை வந்திருந்ததாகவும் மரக்கதவையும் உடைத்து அவர்கள் வெளியேறியிருந்தால் நிலைமை இன்னும் மோசமான நிலையை சந்தித்திருக்கும் என கூறியுள்ளார். அத்துடன் இரும்பு கதவை உடைத்து கொண்டு வந்த கைதிகள் அங்கிருந்த சிறை அதிகாரிகளை தாக்கியுள்ளதாகவும் சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் கைதிகள் தப்பியோடுவதை தடுப்பதற்கும் எடுக்கக்கூடிய ஒரேயொரு வழிமுறையாகவே பாதுகாப்பு பிரிவினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் என்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கருத்து தெரிவித்த அவர், சிறைச்சாலை வளாக அமைப்பின்படி பிரதானமாக 2 கதவுகள் உள்ளன. முதலாவதாக இரும்பு கதவும் அதற்கு அடுத்ததாக மரக்கதவும் இருக்கும். இந்த கைதிகள் இரும்பு கதவை உடைத்து கொண்டு மரக்கதவை நோக்கி வந்திருந்தனர். இவர்கள் இந்த கதவுகளை உடைத்து கொண்டு வெளியே வந்திருந்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவை என்னால் மதிப்பிட முடியாது. எனவே இந்த நேரத்தில் சிறை அதிகாரிகள் தங்களது உயிரை பணயம் வைத்து இவ்வாறு செயல்படாவிட்டிருந்தால் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். சிறை அதிகாரிகள் அவ்வாறு செயல்படாவிட்டிருந்தால் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும். அனைத்து சம்பவங்களும் நடந்து முடிந்திருந்த ஒரு சூழலில் அவர்கள் இரும்பு கதவை உடைத்து மரக்கதவு அருகில் வரை வந்துவிட்டனர். அந்த நேரத்தில் எங்களது சிறை அதிகாரிகள் பெரும் எண்ணிக்கையிலானோர் உள்ளே கைதிகளுக்கு மத்தியில் சிக்கிக் கொண்டிருந்ததோடு அவர்கள் பெரிதும் தாக்கப்பட்டு கொண்டிருந்தனர். கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலை தடுத்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவே அதிகாரிகள் அந்த வளாகத்திற்குள் சென்றிருந்தனர். ஆனால் அந்த அதிகாரிகளும் சிக்கிக் கொண்டனர். அந்த நேரத்தில் தான் கைதிகள் இரும்பு கதவை உடைத்து கொண்டு வெளியே வந்துள்ளனர். இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காகவே அதிகாரிகள் அந்த மரக்கதவூடாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற துயரச் சம்பவம் தொடர்பாக இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரே பிராஞ்ச் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறை அதிகாரிகள் மிகுந்த சவால்களுக்கிடையில் நாட்டிற்கும் பொதுமக்களுக்கும் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை அவர்களது அர்ப்பணிப்பும் இழப்பும் ஆழமாக மதிப்பிடப்படுவதாக தெரிவித்துள்ளது. அதேவேளை அரசின் பாதுகாப்பின் கீழ் இருந்த கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசின் அடிப்படை பொறுப்பு என்றும் சிறை அதிகாரிகளும் கைதிகளும் பாதுகாப்பான சூழலில் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சிறைச்சாலை அமைப்பில் நீடித்து வரும் நெரிசல், காலாவதியான நடைமுறைகள் மற்றும் தடுப்பு காவல் வசதிகளில் காணப்படும் குறைபாடுகளை சீரமைக்கும் அவசியத்தை மீண்டும் வெளிப்படுத்துவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த சுயாதீன குழு நியமிக்கப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ள ஐக்கிய நாடுகள் சபை அந்த குழுவின் பரிந்துரைகளை அரசாங்கம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. மேலும் சிறைச்சாலை பாதுகாப்பை மேம்படுத்துதல், தடுப்பு காவல் வசதிகளை வலுப்படுத்துதல் மற்றும் சிறைச்சாலை ஊழியர்களின் நலனை உயர்த்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு வழங்க தொடர்ந்து தயாராக இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் நிலைமையை தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த கைதிகளில் 60 பேர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த தினங்களாக கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல்களில் சிறை காவலர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்துள்ளதோடு 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதன் காரணமாக அங்குள்ள கைதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டு வருகின்றனர். இந்த அவசர இடமாற்ற நடவடிக்கையின் அடிப்படையிலேயே பலத்த பாதுகாப்புடன் குறித்த 60 கைதிகளும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவமானது சர்வதேச சட்டங்களின்படி கடுமையான குற்றம் என முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் இலங்கை சட்டம் மற்றும் சர்வதேச சட்டங்களின் கீழ் மிகவும் கடுமையான ஒரு பாரிய குற்றமாகும். இந்த சம்பவமானது இலங்கை அரசியலமைப்பின் 11வது உறுப்புரையை அப்பட்டமாக மீறியுள்ளதுடன் இலங்கை அரசாங்கம் கையெழுத்திட்டுள்ள 4 சர்வதேச உடன்படிக்கைகளுக்கும் முற்றிலும் முரணானதாக காணப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமான இந்த மோதல் நிலைமை அன்று மாலைக்குள் ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட போதிலும் மீண்டும் தீவிரமடைந்தது. கொழும்பு சிறைச்சாலையின் புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் சிலர் நீர்கொழும்புக்கு சென்றிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கான உத்தரவை பிறப்பித்தது யார் மற்றும் அந்த தீர்மானத்தை எடுத்தது யார்? உயிரிழந்த சிலரின் உடலங்களில் துப்பாக்கி குண்டுகள் காணப்படுவதன் மூலம் அங்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு நீதி அமைச்சர் பொறுப்பேற்பதாக கூறியுள்ள நிலையில் அவர் வெறும் வார்த்தை அளவில் பொறுப்பேற்காமல் தனது பதவியை எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் ராஜினாமா செய்ய வேண்டும். மேலும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சிறைச்சாலைகள் தொடர்பான பொறுப்பில் இருந்து மட்டும் விலகிவிட்டு நீதி அமைச்சின் ஏனைய பதவிகளில் நீடிப்பது தர்க்க ரீதியானது அல்ல என்றும் ஒட்டுமொத்த அமைச்சு பதவிகளிலிருந்தும் அவர் உடனடியாக விலக வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பதுளை மாவட்டத்தின் வெளிமடை பகுதியில் 12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் நீண்ட காலமாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போகம்புர பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு நபர்களால் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் அடிப்படையில் 2024 ஆண்டு புத்தளம் மாவட்டத்தின் மதுரங்குழி பகுதிக்கு சென்றிருந்த போது 2 இளைஞர்கள் தொடர்பிலும் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அவரது 21 வயதுடைய சகோதரர் தொடர்பிலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வெளிமடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் பதுளை மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார மற்றும் பண்டாரவளை பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் PMG பெரேரா ஆகியோரின் மேற்பார்வையில் போகம்புர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான விசாரணை குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சட்டத்தின் ஆட்சியை பலவீனப்படுத்தும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் அரசாங்கத்தின் முயற்சி குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கூடி பேசி கலந்துரையாட வேண்டும் என்று கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு விசேட கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அக்கடிதம் குறிப்பிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சட்டசபை, ஆசிய சட்டசபை மற்றும் பொதுநலவாய சட்டசபை ஆகியவை இது தொடர்பாக ஏற்கனவே தமது அதிருப்தியையும் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்த நிலையில் இலங்கையில் சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயகத்தை மதிக்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இதை வன்மையாக எதிர்க்க வேண்டும் என்றும் அக்கடிதம் குறிப்பிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அவசர நிலை ஏற்பட்டுள்ளதாக நம்ப வைத்து பொதுமக்களின் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை பறிக்க முயலும் இணையவழி மோசடிகள் குறித்து இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய வங்கியின் மோசடிக்கு ஆளாகாதீர்கள் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் 1 மணி நேரத்தில் உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்படும் போன்ற அச்சத்தை ஏற்படுத்தும் செய்திகள் மூலம் மோசடிக்காரர்கள் மக்களை அவசரமாக முடிவெடுக்க தூண்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதி மோசடிகளில் அவசரம் என்பது முக்கியமான எச்சரிக்கை அறிகுறி என வலியுறுத்தியுள்ள மத்திய வங்கி மக்களின் பயத்தையும் பதற்றத்தையும் பயன்படுத்தியே மோசடிக்காரர்கள் தங்கள் திட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. எனவே வங்கி கணக்கு பண பரிவர்த்தனை அல்லது தனிப்பட்ட தகவல்கள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கோரும் எதிர்பாராத அழைப்புகள், குறுஞ்செய்திகள் அல்லது இணைய செய்திகள் கிடைத்தால் அவற்றை நம்பி செயல்படாமல் முதலில் உரிய நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இணைய வழி மற்றும் ஆன்லைன் நிதி மோசடிகளின் அபாயங்களை குறைத்து நிதி நுகர்வோரின் விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கில் இந்த பிரச்சாரம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இயக்கத்திற்கு தேவையான போதிய இயந்திர தொகுதிகள் இல்லாததால் கொழும்பு காங்கேசந்துறை நகராந்தர கடுகதி ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை தினமும் இயக்கப்பட்ட இந்த ரயில் 2026 ஜூலை 10 முதல் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஆகிய 4 நாட்களில் மட்டுமே இயக்கப்பட உள்ளது. அதன்படி காலை 5:15 மணிக்கு கல்கிசையிலிருந்து புறப்பட்டு காலை 5:45 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறை நோக்கி செல்லும் நகராந்தர கடுகதி ரயிலும் பிற்பகல் 1:50 மணிக்கு காங்கேசந்துறையிலிருந்து கல்கிசை நோக்கி புறப்படும் ரயிலும் இந்த புதிய அட்டவணைக்கேற்ப சேவையாற்றும். ஏற்கனவே யாழ்தேவி கடுகதி ரயிலும் தினசரி இயக்கப்படாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டுமே சேவையில் உள்ளது. இந்த மாற்றத்தால் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் காலை நேரத்தில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் அல்லது காங்கேசந்துறை நோக்கி செல்லும் எந்தவொரு ரயில் சேவையும் இருக்காது என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த நாட்களில் வடக்கை நோக்கி இயக்கப்படும் ஒரே ரயில் இரவு 8 மணிக்கு புறப்படும் இரவு நேர தபால் ரயில் மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது. இயந்திர தட்டுப்பாடு காரணமாக வடக்கு ரயில் பாதையை பயன்படுத்தும் பயணிகள் ஏற்கனவே பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் இந்த பிரச்சினைக்கு இதுவரை உரிய தீர்வு காணப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலை தொடருமானால் வடக்கிற்கான ரயில் சேவையில் ஏற்படும் நெருக்கடி எதிர்வரும் காலங்களில் மேலும் தீவிரமடையக்கூடும் என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் பிரதம செயலாளர் கசுன் சாமர ஜெயசேகர எச்சரித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.